ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த அருமையான வேளையிலே தேவனுடைய வார்த்தை கேட்க ஆவலோடு இருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் ஒரு செய்தியை பார்க்கலாம். தலைப்பின் கீழே, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுகிறதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் அநேக காரியங்களை சொன்னார். அதாவது இந்த 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரையிலும் ஆண்டவருடைய மலை பிரசங்கம் என்று சொல்லுவாங்க. ஆண்டவர் மலையின் மேலே ஏறி மக்களுக்கு அநேக உபதேசங்களை அவர் சொன்னார். அதில் முக்கியமான அநேக நல்ல காரியங்கள் எல்லாம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் சொல்லும்போது ஒன்று சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அது கீழே வசனத்தை சொல்ல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆமா, எனவே பூமிக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? உப்பு. இந்த உப்பு சாரம் இருக்கிறது வரையில தான் அது பிரயோஜனமா. ஆமென். சப்போஸ் அது அந்த உப்பினுடைய சார தன்மை போய்விட்டால் அது ஒன்றுக்கும் உதவாது. ஆமென். அது என்ன ஆகுமா? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதியுண்டு போறதற்கும் தான், அது வேற ஒன்றுக்கும் உதவாதான். ஆமென். அதுபோல ஆண்டவர் மனுஷனை இந்த பூமியிலே படைத்ததற்கு ஒரு நோக்கம். தேவனுக்கு பிரியமாய் அவன் வாழ வேண்டும். தேவனிடத்தில் இருக்கிற குணங்கள் அவனிடத்தில் இருக்க வேண்டும். எனவே தான் அவருடைய சாயலாக மனிதனை படைத்தார். ஆனால் இந்த மனிதன் தேவனுடைய சாயல் என்கிற அந்த சாரம் அற்று போகும்போது அது ஒண்ணுக்குமே உதவாதான். ஆமென். ஆண்டவருடைய பார்வைக்கு. ஆமா, அநேக நேரங்களிலே பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போகும்போது, சரியான புருஷன் குடும்பத்துக்கு பொறுப்பா இல்லாமல் போகும்போது அவர்கள் மனம் சலித்து போறார்கள். அவர்கள் இருந்தென்ன இல்லாமல் இருந்தன என்று சொல்லி, அவர்கள் இருப்பதனாலே நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி புலம்புவார்கள். அதுபோலதான் இந்த உப்பு, அந்த உப்புல ஒரு தன்மை இருக்கிறது, ஒரு சாரம் இருக்கிறது. அது இருக்கிறது வரையிலும் தான் பிரியமானே அது நன்மை செய்கிறதா இருக்கும். அது இல்லை என்றால் அது ஒன்றுக்கும் உதவாதான். ஆமென். வெளியே கொட்டி போடணும். சோத்திரம். எனவே இந்த உப்பை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக இந்த உப்பு, இது கடல் தண்ணீரிலிருந்து நம் எடுக்கப்படுகிறது. உப்பு எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? கடல் தண்ணீரில். இயற்கையாகவே ஆண்டவர் கடற்தண்ணீரிலே உப்பை வைத்து படைத்திருக்கிறார். அந்த உப்பை அவர்கள் பாத்திகளிலே கொண்டு வந்து நிரப்பி பல நாள் காத்திருந்து சூரிய ஒளி பட 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 அந்த தண்ணி ஆவியாகி போகு. அப்பொழுது அந்த உப்பானது அவர்களுக்கு கிடைக்கிறது. இந்த உப்பு கடல் தண்ணீரிலே இருக்குமானால் அது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஆமென். நீங்க யாராவது பீச்சுக்கு போனீங்கன்னா, சாப்பாடு எடுத்துட்டு போனா சாப்பாடுல கொஞ்சம் உப்பு குறைவு, கடல் தண்ணியை முண்டு அதில் ஊற்றி சாப்பிடலான்னு சாப்பிடுவீங்களா? சாப்பிட முடியாது. ஆமா, சோதரம். எனவே அந்த உப்பானது பிரிந்து வர வேண்டும், பிரித்தெடுக்கப்பட வேண்டும். ஆமென். பிரித்து எடுக்கப்பட வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். அதுபோல நாம் ஆண்டவருக்கு பிரியமாக இந்த உலகத்துக்கு உப்பாய் விளங்க வேண்டுமானால் நாமும் கூட பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு அனுபவத்தில் இருக்க வேண்டும். ஆமென். உலகத்தோடு ஒத்து இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர்
6ஆம் அதிகாரம் 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்தோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாமல் இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் நீதிக்கும் ஏது? அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் எதோ இல்லையாம், ஐக்கியம் இல்லையாம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கேது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனவே நாம் உலக மக்களோடு கூட நாம் அன்பு பாராட்டலாம், ஆனால் அவர்களோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. அவர்களோடு அவர்கள் செய்கிற காரியங்கள், அவர்கள் செய்கிற தீமைகள், அவர்கள் செய்கிற பொய், அவர்கள் செய்கிற திருட்டு, அவர்கள் மாய்மாலம், அதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள உப்பாக இருக்க முடியாது. ஆமென். அது பிரித்தெடுக்கப்பட வேண்டும், பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அது பிரித்தெடுப்பதற்கு பல ப்ராசஸ் இருக்கிறது போல நாமும் கூட ஆண்டவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட வேண்டும். அவருக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும், பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. தேவனோடு உறவாட வேண்டும், தேவ வசனங்களை எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், தேவ வார்த்தைகளுக்கு கையாள வேண்டும். எல்லா காரியங்களுக்கும்படி நாம் அந்த வழியிலே போய் 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 நாம் ஒரு பரிசுத்தமானாக பரிசுத்தவாட்டியாக காணப்படும் போதுதான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியும். ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவரா. நம்ம ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் நம்மளே காணப்பட வேண்டும். உலகத்தோடு நாம் கலந்து உலக மக்களோடு இணைந்து அவர்கள் செய்கிற தீங்கை செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த முடியாது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. எனவே ரொம்ப கவனமாக நீங்கள் வாழ வேண்டும் பிரியமான, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உலகத்தை விட்டு பிரிந்து வந்த நீங்கள் மறுபடியும் போய் அந்த அசுத்தங்களை தொடக்கூடாது, அந்த காரியங்களை செய்யக்கூடாது. ஆமென். பிரித்து எடுக்கப்பட்ட உப்பு எப்படி பத்திரமாக காக்கப்பட்டு அதனுடைய சாரம் நீங்காமல் இருக்கிறதோ அதுபோல நீங்கள் காணப்பட்டால் மாத்திரம்தான் நீங்கள் உப்பாக விளங்க முடியும். ஆமென். இந்த உப்பை பார்க்கும்போது முதலாவது அந்த கலந்து இருக்கும்போது, தண்ணீரில் கலந்து இருக்கும்போது பிரியமானே, அதுக்கு அதை நிறம் பார்க்க முடியாது, அதற்கு ஒரு உருவம் பார்க்க முடியாது, அது ஒன்றுமே கிடையாது. எனவே அதை பிரித்து எடுக்கும்போது அதற்கு ஒரு நிறம் வருகிறது, ஒரு உருவம் வருகிறது. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் பிரியமானே. எனவே நாமும் கூட உலக மக்களிடத்திலிருந்து உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும், ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும் நம்மளே. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் பரிசுத்தவான்களாக மாற வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களாக மாற வேண்டும். ஏசாயா 1:18 வாசிங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் வெள்ளையாக மாறுமா. உறைந்த மலை என்றால் பனிக்கட்டி, பனிக்கட்டியை போல வெண்மையாக மாறும். எப்பேற்பட்ட இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகுமாம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பரிசுத்தவான்கள் என்கிறதான ஒரு அடையாளம் இருக்க வேண்டும். எப்படி உப்பானது, உப்பு கருப்பா இருந்தா யாராவது சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டோம். உப்பு வெள்ளையா இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும், சுத்தமா இருக்க வேண்டும். அதுபோல நாமும் கூட பரிசுத்தமாக காணப்பட வேண்டுமா. அல்லேலூயா சொல்லலாமா? அதனாலதான் தாவீது சொல்வார், 51ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீதம் என்ன சொல்றாரு? 51:7. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும். உறைந்த மலைன்னு சொல்றது பனிக்கட்டி, அந்த அதை விட நான் எப்படி ஆயிடுவேன்? வெள்ளை ஆயிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானே. ஆமா, கவனமாக இருக்க வேண்டும். சோதரம் நம்மை பரிசுத்தம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். 1 யோவான் 1:7 என்ன சொல்லுகிறது வாசிங்க.
அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஆமென் நம்மை சுத்திகரிக்கவும் அல்லேலூயா சொல்லலாமா? சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் ரத்தம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஆமென். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். அப்பொழுது நாம் சுத்தமாவி வெண்மையாக மாறுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. தாவீது அதான் ஜெயிப்பார், ஈசோப்பினால் கழுவும், என்னை சுத்திகரியும், நான் சுத்தமாவேன் என்று சொல்கிறார். ஆமென். சோத்திரம். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட உப்பு ஒரு நல்ல தூய்மையான வடிவத்தில் இருக்கிற ஒரு உப்பு இப்பொழுது என்ன பண்ண வேண்டுமாம்? பிரியமானே, எப்பொழுதுமே உப்பை நீங்கள் தனியாக எடுத்து சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. மற்ற பொருட்களை சாப்பிட்ற மாதிரி, தானியங்களை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியுமா? அது என்ன ஆக வேண்டும்? ஏதாவது ஒரு பொருளோடு கலந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். வெறுமையா கடலை கொறிக்கிற மாதிரி கொறிப்பீங்களா நீங்கள்? ஆமாம். அப்படியானால் உப்பு அந்த திடமாய் போயிருக்கு. முதல்ல எங்கே இருந்தது? தண்ணீரில் இருந்தது. தண்ணீரோடு தண்ணீராய் கலந்திருந்தது. அசுத்தத்தோடு அசுத்தமாக இருந்தது. இப்போ பிரித்தெடுக்கப்பட்டாயிட்டது. அது இப்போ ஒரு நல்ல நிறமும் அது ஒரு உருவமும் வந்து விட்டது. ஆமாம், நம்ம இப்போ விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். விசுவாசிகள் என்று சொன்னால் என்ன என்றால், விசுவாசிகள் நம்பப்படத்தக்கவர்கள், நம்பகரமானவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்ற அர்த்தம். அப்படி சுத்திகரிக்கப்பட்டாய்விட்டது. இப்பொழுது ஒரு நல்ல ஒரு நிலைமையில வந்த உப்பு மறுபடியும் என்ன பண்ணணும்? தண்ணீரோடு தண்ணீராக கலக்கணும். இப்போ அப்போ இருந்த தண்ணீர் வேற, உப்பு வேற, இப்போ இருக்கிற உப்பு வேற. அப்போ தண்ணீர்ல உலகத்தோடு கலந்திருந்தது. இப்பொழுது பிரிக்கப்பட்டு இப்போ கலக்கக்கூடிய ஆகாரத்தில் தண்ணீரில் கலக்கும் போது இது வேறு விதமான, அந்த தண்ணீர் கெட்டு போகாது, அந்த சாப்பாடு கெட்டு போகாது, அந்த பதார்த்தம் கெட்டு போகாது. மாறாக அது என்ன ஆகும்? சுவை ஊட்டும். இல்லையா சொல்லலாமா? முதலாவது தண்ணீர்ல கலந்திருந்த உப்பு, அதை எடுத்து குடிப்பதற்கு நம்ம அருவருப்பா இருக்கும், அது நம்ம குடிக்க மாட்டோம். ஆனால் இப்பொழுது உப்பை மாறின அந்த அருமையான உப்பு மறுபடியும் நம்முடைய பதார்த்தங்கள்ல தண்ணீர்ல கலந்து அது குடிக்கும் போது நமக்கு ருசி ஊட்டுகிறதாக இருக்கிறது. இல்லையா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதற்காக இந்த உப்பு இன்னொரு நிலைமை அடையும். எப்படின்னா, தன்னுடைய அந்த வெண்மையான அந்த ஒரு திடப்பொருளாக இருக்கிற இந்த உப்பு உரு இழக்க வேண்டும். புரிகிறதா உங்களுக்கு? நான் சொல்லலாம், அது அப்படியே சாப்பிட முடியாது. அது உரு இழந்து அது மற்றவருடைய வாழ்க்கையிலே சுவை கொடுக்கிறது. அதுக்கப்புறம் நீங்க உப்பை பார்க்கவே முடியாது. அல்லையா சொல்லலாமா? அதுபோலதான் நாமும் கூட உரு இழந்து, நாம் என்னுடைய பெருமை, என்னுடைய படிப்பு, என்னுடைய உத்தியோகம், என்னுடைய குலப்பெருமை, என்னுடைய ஞானம், இதெல்லாம் உரு இழந்து போகணும். அப்போதான் நாம் மக்களுக்கு செயல்பட முடியும். ஏசாயா 53:1 பாருங்க. ஏசாயா 53:1 எப்படி இருக்கு வாசிங்க. விசுவாசித்தவன் யார்? புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் எழும்புகிறார். அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார். துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறவருமாக எவ்வளவு பார்த்தீங்களா? தன்னுடைய உருவை இழந்து. ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிலிப்பியர் 2:5 வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவிலே இருந்த சிந்தை உங்களில் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாதபடி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையை ரூபம் எடுத்து மனுஷ சாயம். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு உப்பானது தன்னைத்தானே அது கரைந்து, அது ஷேப் இல்லாதபடி, ஒரு திடப்பொருளா இல்லாதபடி, அது ஒன்றுக்கும் ஒரு பொருளை ஈக்குவலாக பார்க்க முடியாதபடி கரைந்து என்ன பண்ணுகிறது? மற்றவருடைய வாழ்க்கையிலே அது சுவை கொடுக்கிறது, அது மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கூட ஆண்டவருக்காக செயல்பட வேண்டுமானால் நம்முடைய படிப்பு, நம்முடைய உத்தியோகம், நம்முடைய மேன்மை, நம்முடைய பதவி, நம்முடைய குலம், இதெல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். இல்லையா சொல்லலாமா? ஒரு மெழுகுவர்த்தியை பாருங்களேன். இப்ப எல்லாம் மெழுகுவர்த்தி எல்லாம் விதம் விதமான டிசைன்ல செய்யறாங்க. இந்த மெழுகுவர்த்தி அந்த டிசைன்ல இருக்கும்போது நமக்கு என்ன பிரயோஜனம்? பார்க்க டிசைனா இருக்கு மெழுகுவர்த்தி. இப்போ கரண்டே இல்லைன்னு வைங்க, இரவுல அந்த மெழுகுவர்த்தி எடுத்து நம்ம என்ன பண்றோம்? அதை கொளுத்துகிறோம். அந்த மெழுகுவர்த்தி எரிய எரிய அந்த மெழுகு உருகி 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 இப்போ அந்த மெழுகுவர்த்தியினுடைய ஷேப்பே போயிடும். அது வடிஞ்சிட்டே இருக்கும், வடிஞ்சிட்டே இருக்கும், வடிஞ்சிட்டே இருக்கும், வடிஞ்சி 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 உருகி உருகி மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். இது தன்னைத்தானே இழந்து கொண்டே போகும். அதுபோலதான் ஆண்டவரும் தன்னை அடிமையின் ரூபமாக வந்து, அடிமையின் கோலமாய் வந்து, தன்னுடைய சரீரத்தை அவர் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து அவர் இழந்து போய் நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தினார். இல்லையா சொல்லலாமா? நாமும் கூட அன்பு தெய்வ பிள்ளைகளே, மற்றவருடைய வாழ்க்கையிலே நாம் சுவை ஊட்டூராய் மாற வேண்டுமானால் நம்முடைய அந்தஸ்திலிருந்து இறங்கி வர வேண்டும். நாம் ஊழியம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்காக உபாசம் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், மற்றவர்களுக்காக கண்ணீர் வடிக்க வேண்டும், மற்றவர்களுடைய பாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களுடைய பாரங்களை நாம் இருதயத்தில் சுமக்க வேண்டும். இல்லையா சொல்லலாமா? அப்படி வரும் பொழுது மற்றவருடைய வாழ்க்கையில நாமும் சுவை கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படுவோம். இல்லையா? கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னும் 2-3 குறிப்புகளை நான் உங்களுக்காக கொடுக்கிறேன். இந்த உப்பிலிருந்து, இந்த உப்பு பிரியமானவர்களே, உப்புக்கு ஒரு தன்மை உண்டு. அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் அந்த புளியெல்லாம் எடுத்து அதை அநேக நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன போட்டு வைப்பாங்க? உப்பு போட்டு வைப்பாங்க. உப்பு போட்டால் அது ஒரு பாதுகாப்பு. ஆமென், பாதுகாப்பு. மற்ற பொருட்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு என்ன பண்ணுவாங்க? உப்புல வைப்பாங்க. அது ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. பிரியமானே, இயேசு கிறிஸ்துவும் கூட பாதுகாப்பை கொடுப்பதற்கு வந்தார். யோவான் 3:16 வாசிங்க. யோவான் 3:16. விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இயேசுவை தேவன் தந்தொழிவுளவா அன்பு கூர்ந்தாராம். ஒரு உப்பை போட்டு வைக்கும் போது எப்படி கெட்டு போகாமல் இருக்குதோ, நாம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு இயேசு வந்தாராம். அப்படியானால் நாமும் உப்பாக இருக்க வேண்டும் என்று தானே ஆண்டவர் சொன்னார். இந்த பூமிக்கு எப்படி இருக்கணுமா? உப்பா இருங்க. அப்படியானால் நீங்களும் மற்றவர்கள் கெட்டு போகாமல் அவர்களை இழுத்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் கெட்டு போகக்கூடாது. அவர்களை என்ன பண்ணணும்? இழுக்கணும். அவர்களுக்கு புத்தி சொல்லணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்கு நல்ல புத்திகளை சொல்லி அவர்களை தேவன் பக்கமாக இழுத்து கொள்ள வேண்டும். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 19-20 வசனம் வாசிங்க. 20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க செய்யற ஊழியம் சாதாரண ஊழியம் அல்ல. கெட்டு போகிற ஒருவனுக்கு புத்தி சொல்லி அவனை ரட்சிப்பின் நடத்துவீர்களானால் அது பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. பிரியமாளே, அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எனவே
மற்றவர்கள் கெட்டு போகாதபடி, அழிந்து போகாதபடி நாம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆமா, எதற்கு ஆண்டவர் சொன்னார் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு, மனம் திரும்ப பண்ணுங்கன்னு சொன்னார்? எதற்கு? கெட்டு போகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. பாவத்தோடு மரித்தால ஒருத்தன் எங்க போவான்? நரகத்துக்கு போவான். நரக வேதனை அனுபவிக்க கூடாது, கெட்டு போகக்கூடாது. ஆமென். கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அப்பேற்பட்டதான ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஒரு உப்பை போல நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர். இன்னொன்றை பார்க்கிறோம், இந்த உப்பானது எருவாக பயன்படுகிறது. எரு, ஆமா, செடிகளுக்கு உப்பு வைப்பாங்க, பூச்சி பிடிக்காது. உப்பை செடிகளுக்கு தூவார்களானால் அது பூச்சி வராது. அது ஒரு நல்ல எரு, நல்ல சத்தானது. நாமும் கூட மற்றவர்களுக்கு செழிப்பை உண்டு பண்ணுகிற, ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாகி நாம் காணப்பட வேண்டும். யாக்கோபு, அதே யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. யாக்கோபு எழுதின பொதுவானது 2ஆம் அதிகாரம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது அனுதின ஆகாரம் இல்லாமலும் வஸ்திரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி சமாதானத்தோட போங்க, குளிர் காய்ந்து பசி ஆறுங்கன்னு சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவர்களை கொடாவிட்டால் என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு புரிகிறதா? சும்மா வாய்ஜாலம்னு சொல்லுவாங்க, வாங்க வாங்க சாப்பிடுங்க, பசியாருங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பசியாருங்கன்னா அவன் எதில் பசியாருவான்? நமக்கு இருக்கிறத எடுத்து கொடுக்கணும் இல்லையா? சொல்லலாமா? ஆமா. ஒரு உப்பு மற்றவருடைய வாழ்க்கையில செழிப்பை உண்டு பண்ணுவதற்கு அது தன்னை அர்ப்பணிப்பது போல நாமும் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டுமா? ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 16:23. என்னையும் சபை அனைத்தையும் உபசரித்து வருகிற காயுங்களை வாழ்த்துகிறான். அப்படியானால் ஒரு மனுஷன் சபை அனைத்தையும் போஷிக்கிறவனாக இருக்கிறான். சபை அனைத்தையும், பவுலையும் அவன் தாங்குகிறவனாக இருக்கிறான். அப்படியானால் நாம் மற்றவர்களுக்கு, ஆண்டவர் சொன்னாரே பூமிக்கு உப்பாயிருங்கன்னு, என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். ஆமென். அப்படி செய்வீங்களா? செய்யணும். பசியாருங்க, அதான் நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறது அனுபவம் தான். நீங்கள் கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், பசியா இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுக்க வேண்டும், கொடுத்து அவர்களை தாங்க வேண்டும். பிரியமானே, அவர்களை தாங்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். இன்னொரு காரியம், இந்த உப்பானது எப்படி இருக்கிறதாம்? ஒரு நல்ல மெடிசனா இருக்கிறது. ஆமென். ஒரு நல்ல மருந்து. சில ஆகாரங்கள் எல்லாம் நீங்க சாப்பிட்டு அது உங்களுக்கு அலர்ஜி, உடம்புல அலர்ஜி, ஒரு மாதிரி ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? நல்ல உப்பை கரைச்சி கொடுப்பாங்க, எல்லாம் வெளியே வரட்டும் அப்படின்னு, மருந்து. ஆமாம், அந்த காலத்துலலாம் வயிற்று வலி வந்துருச்சுன்னா கொஞ்சம் உப்பு தண்ணியை கலக்கி கொடுப்பாங்க, குடிங்கன்னு. எல்லாம் மருந்து, மெடிசன். இல்லையா? சொல்லலாமா? ஆமாம். அதே போல் நாமும் எப்படி இருக்கணுமா? மெடிசனாக இருக்கணும் மற்றவர்களுக்கு. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலும் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவர்களோடு கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்குறவராயும் இயேசு சுற்றி திரிந்தாராம். ஆமென். பிசாசின் வல்லமையில அகப்பட்டவர்களை சுகமாக்கும்படி, நமக்கு தெரியும், லேகியோனாகிய பிசாசு பிடித்திருந்த மகனுக்கு சுகம் கொடுக்கிறார். சந்திர ரோகியா வியாதி பிடித்திருந்த மகனுக்கு சுகம் கொடுக்கிறார். கானானிய ஸ்திரீயினுடைய மகளுக்கு கொடிய பிசாசினால கொடிய வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஆமாம், 12 வருடமாக பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு ஆண்டவர் அந்த கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். 18 வருஷமா ஒரு கூனி உயர்த்தி
அவள் தேவாலயத்தில் வந்து ஆராதித்து கொண்டு போ, அவளை நிமிர்ந்து நடக்க செய்கிறார். இப்படியாக நன்மை செய்கிறார். நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். இல்லையா? சொல்லலாமா? நாமும் கூட பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மக்களை விடுதலையாக்கிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இல்லையா? சொல்லலாமா? ஆமா. அப்பதான் பூமிக்கு நீங்கள் உப்பா இருக்கிறீங்க. மற்றவர்களுக்கு நீங்க நன்மை செய்யணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக சுகம் வாங்கி கொடுக்கணும், புத்தி சொல்லணும், நல்ல வழியில கொண்டு வர வேண்டும், அவர்களை சீர்படுத்த வேண்டும். இந்த ஊழியத்தை நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயமாக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாய். இது தேவனுடைய திட்டம். இந்த காரியம் என்ன திட்டம்? தேவனுடைய திட்டம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்க, உப்பாயிருங்க. ஆமா. ஒரு நாள் கூட நம்ம உப்பு இல்லாம இருக்க மாட்டோம். உப்பு இல்லாம வாழ முடியுமா? சோதரம். ஆமா. டீ காஃபியை தவிர மீதி எல்லாத்துக்கும் என்னதான் போட வேண்டியது இருக்கு. டீ காஃபி ஜூஸுக்கு தேவையில்லை. ஆமா. சாப்பாட்டுக்கு உப்பு, கஞ்சி போட்டா கூட உப்பு, சப்பாத்தி செய்தாலும் உப்பு, இட்லி செய்தாலும் உப்பு, புட்டு செய்தாலும் உப்பு, எல்லாத்துக்கும் உப்பு. உப்பு இல்லைன்னா அது குப்பையில போடணும். உப்பு இல்லா பண்டம் குப்பையில. அப்போ உப்பு இல்லாம, அப்படியானால் நீங்களும் நானும் இந்த பூமியில மக்களுக்கு ஏறுவாக, பாதுகாப்பாக, சுவை கொடுக்கிறதாக, நன்மை செய்கிறதாக, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இல்லையா? சொல்லலாமா? ஆம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பூமிக்கு உப்பாயிருக்கிறோம். பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? அந்த மத்தேயு 5க்கு வாங்க. சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? கொட்டப்படுவதற்கும் மிதிக்கப்படுவதற்கும். ஆம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்பொழுது 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்றோம். இப்போ என்னவா இருக்கிறீங்க? வெளிச்சம். வெளிச்சமா இருக்கிறீங்க. ஒரு இருட்டுல கரண்ட் போயிடுச்சு, வீட்டில் இருட்டு, ஒரே ஒரு சின்ன மெழுகுவர்த்தி அந்த இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் போது அந்த இருள் பயத்தை நீக்கிறது. அந்த வெளிச்சம் வந்தாச்சுன்னா என்ன ஆகும்? இருள் வந்தாலும் என்ன வந்துடும்? பயம். இருள் வந்தால் ஒண்ணுமே தெரியாது, ஏதாவது இருக்குதான்னு பார்க்கறதுக்கு தெரியாது. ஒரு வெளிச்சம் வருமானால் எல்லாம் தெரியும். ஆமா. இல்லையா? சொல்லலாமா? சில நேரங்களில் தாய் வெளியே போயிருந்தாங்க, அந்த பிள்ளைங்க திக்குமுக்காடுவாங்க, ஒண்ணுமே தெரியாது. ஆமா. என்னையெல்லாம் இப்ப சமையல் கட்டில் கொண்டு விட்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா. ஸ்டவ்வை எப்படி பற்ற வைக்கணும்னு தெரியல. இன்னும் சமையல் கட்டில் போனா உப்பு எங்க இருக்கு, ஜீரகம் எங்க இருக்கு, கடுகு எங்க இருக்குது, இதெல்லாம் தேடணும். ஆனா இந்த சமையல் பண்ற தாய்மாருக்கு எல்லாம் தெரியும். அங்கங்கே வச்சிருப்பாங்க, எதை எப்ப எடுக்கணும் நமக்கு தெரியாது. அதுபோல இருட்டில் போனீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு நீங்க வெளிச்சம், ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு லைட்டு, வெளிச்சம். நீங்க எப்படி இருக்கணுமா? வெளிச்சமா இருக்கிறீங்க. பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க. உலக மக்களுக்கு வெளிச்சம். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் என்பது என்ன, தேவன் என்பது என்ன, பரிசுத்தம் என்பது என்ன, உண்மை என்பது என்னன்னு தெரியாம உலகத்துல இருள்ல கிடக்கிறாங்க. இருளில மூழ்கி கிடக்கிறாங்க மக்கள். வெளியே வர முடியல இருளில் இருந்தவர்களுக்கு. எப்படி அந்த இருளின் வாழ்க்கை அவர்களுக்கு மாறும் என்று தெரியல. மனக்கண் குருடாய் போய் கிடக்கிறாங்க. நீங்கள், வேதம் சொல்கிறது, நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்களா? வெளிச்சமாயிருக்கிறீங்களா? வெளிச்சமாயிருக்கிறீங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்காது. ஒரு மலையின் மேல ஒரு பட்டணம் இருந்தா அந்த உலகத்துல எங்கே இருந்து பார்த்தாலும் அந்த பட்டணம் தெரிகிற போல நீங்களும் விளக்க கொளுத்தி என்ன பண்ணணுமா? மரக்காலால்
மூடி வைக்காதபடி விளக்கு தண்டின் மேல வையுங்க. அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நன்றாய் கவனிங்க, ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டுல வைக்கணும். புரிகிறதா உங்களுக்கு? விளக்கை உங்களுக்குள்ளால வெளிச்சம் இருக்கு. நீங்க விளக்கு, நீங்க வெளிச்சம். நீங்க பூமிக்கு எப்படி இருக்கிறீங்க? உலகுக்கு வெளிச்சம். உங்களுக்குள்ளால வெளிச்சம் இருக்கு. இந்த இருளடைந்த உலகத்துல, பாவம் நிறைந்த உலகத்துல பாவம் செய்யாதபடி நீங்கள் போவதற்கு உங்களிடத்துல வெளிச்சம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு அது தெரியவில்லை. எப்படி சந்தோஷத்தை காண்பது, எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு வழி என்ன, இது தெரியாமல் இருளிலே மூழ்கி கிடக்குறாங்க. நீங்க உங்கள்ட்ட வெளிச்சம் இருக்கு, நீங்க அதை மரக்காலால மூடி வச்சீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அதை மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல விளக்கு தண்டின் மேல வரணுமா? அப்பதான் எல்லாருக்கும், முதல்ல எல்லாருக்கும் சொல்லல, எங்க இருக்கு? அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். முதல்ல உங்க வீட்டாருக்கு வெளிச்சம் கொடுக்கணும். ஆமென். உங்க வீட்டாருக்கு நீங்க வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதுக்கு பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. முதல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, பிறகு வெளியில இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பிரகாசத்தை கொடுக்கிற, வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டுமா? மல்லிகா சொல்லலாமா? ஒரு தீர்மானத்தை எடுப்போம் பிரியமானே. ஏதோ நாம் மட்டும் ஆண்டவர் சொல்ற பூமிக்கு உப்பாயிருங்கன்னு, அப்படியானால் மற்றவருடைய வாழ்க்கையில சுவை கொடுக்க, மற்றவருடைய வாழ்க்கையிலே சுகம் கொடுக்க மருந்தாய் நீங்கள் காணப்படுவது போல பூமிக்கு, உலகத்துக்கு வெளிச்சமாய் நீங்கள் இருக்க வேண்டுமா? எவ்வளவு மக்கள் இருளில் இருக்கிறாங்க, அறியாமையில இருக்கிறாங்க. அவர்களுக்காக என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம் சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணோம்? காலமே எழும்பணும்னு ஏதோ ஜெபம் பண்றோம், பைபிள் படிக்கிறோம், அதோட வேலைக்கு போறோம், அதோட வர்றோம். உங்கள்னால உலகத்துக்கு என்ன, உங்க வீட்டாருக்கு என்ன வெளிச்சம் இருக்கிறதா? அவர்கள் ரட்சிப்பில் வர்றாங்களா? இருளில் இருந்து வெளியே வர்றாங்களா? அப்படியானால் ஏதாவது ஒன்றை நாம் செய்ய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருப்போம். நம்முடைய வெளிச்சம் எப்படி இருக்க வேண்டுமா? பிரகாசிக்க வேண்டுமா? அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற விளக்கை கொளுத்தி மரக்காலாலே மூடுகிறது, விளக்கை கொளுத்தி கட்டிலின் அடியில வைக்கிறது. அப்படி இருக்கக்கூடாதான். இதெல்லாம் என்ன என்றால் மரக்காலாலே மூடி வைக்கிறாங்க. சிலருக்கு வெளிச்சம் இருக்கு, மரக்காலால முடிகிறான்னா அது அளக்கிறது. மரக்கால் எதற்கு? அளவு. அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படித்தானே இருக்கிறாங்க, இவங்க அப்படித்தானே இருக்கிறாங்க, அப்படி சொல்லி சொல்லி நம்முடைய வெளிச்சம் வெளியே போகாம மூடி வச்சிடறோம். ஆமென். கவனமா இருக்க வேண்டும். சிலர் விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழே வைக்கிறாங்கன்னு இருக்கு. எங்க வைக்கிறாங்களா? கட்டிலின் கீழ். அது என்ன? சுகபோகமான வாழ்க்கை. இவங்க மட்டும் சுகபோகமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இவங்க சுகபோகமா வாழ்வாங்க. மற்றவங்க நன்மையை அடைய ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாதபடி பூமிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டுமா? உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். பூமிக்கு உப்பாயிருங்க. உப்பு சாரமற்று போனால் அது எதற்குமே பயன்படாது. கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் வாசிங்க, 3ஆம் வசனம் வாசிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாத்தீங்களா? இயேசுக்குள்ளாக என்ன இருந்ததாம்? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படியா இருந்ததாம்? மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஏன் இந்த இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்தில் இருந்தவர், பிதாவோடு கூட இருந்தவர்,
ஏன் அவர் தன்னைத்தானே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாலா இந்த பூமிக்கு வர வேண்டும்? பூமியில இருக்கிற மக்கள் எல்லாரும் இருளின் அந்தகார பாவம், இருள் பாவம், இருள் பாவம், அக்கிரமம் என்கிற இருளில் மூழ்கி கிடக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததினாலே அநேகர் உயிர் பெறும்படியாக மனுஷனுக்கு ஒளியாக இயேசு வந்தாராம். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. பாவ உலகத்திலே இயேசுவாகிய அந்த ஒளி பிரகாசித்தது. ஆனால் இருள் அவரை பற்றி கொள்ளவில்லை, பாவம் அவரை பற்றி கொள்ளவே இல்லை. நம்மை பாவம் பற்றி கொள்ளுதா? கவனமா இருக்க வேண்டும். இப்போ ஒரு நெருப்பு எரியுதுன்னீங்க, அந்த நெருப்பை நீங்க அணைக்க போறீங்கன்னா அந்த நெருப்பு உங்களை பற்றிடக்கூடாது, கவனமா இருக்கணும். ஆமா, ஆனா இங்க என்ன சொல்ல, இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை. இன்றைக்கு அநேகர் ஒளியை பெற்ற அநேகர், பரிசுத்தத்தை பெற்ற அநேகர், ஒளியின் இடத்துல வந்த அநேகர் இருள் பற்றி கொண்டிருக்கிறது, பாவம் பற்றி கொண்டிருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு காலத்துல எங்க இருந்தாங்க? இருளில் இருந்தாங்க, பாவத்தில் இருந்தாங்க, அநியாயத்தில் இருந்தாங்க, அக்கிரமத்தில் இருந்தாங்க. அதான் இருள். இப்பொழுது ஒளியாக இயேசு இடத்துல வந்துட்டாங்க, அந்த ஒளியை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ இவங்க பிரகாசிக்கணும், மற்றவர்களை வெளிச்சத்தில் நடத்த வேண்டியவங்கள். ஆனால் உலகத்தினுடைய இருள் இவர்களை பற்றுது, ஆனால் இயேசுவை பற்றல. அதனால ஒரு இடத்துல சொல்வார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்ன இடத்துல ஒண்ணுமே இல்லை. புரிகிறதா உங்களுக்கு? இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்ன இடத்துல ஒண்ணுமே இல்லைங்க. இயேசுவை இருள் பற்றவில்லையாம். கவனமா இருக்க வேண்டும். ஆமா, கவனமா இருக்க வேண்டும். இயேசு ஒளியா இருக்கிறார், மனுஷருக்கு ஒளியாக அவர் இருந்தார். அவர்ல இருள் கொஞ்சம் கூட பற்றவில்லை. இன்றைக்கு இருள் ஊழியம் செய்கிற நமக்குள்ளாக இருள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லுகிற விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளாக அந்த இருள் பற்றக்கூடாது. நான் சொல்ற அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதா? பாவம், அநியாயம், அக்கிரமங்கள், பிசாசின் சரக்கு எதுவுமே நம்மை அண்டக்கூடாது. நாம் கவனமாக வாழ வேண்டும், கவனமாக வாழ வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான ஒளி. அவர் மனுஷனுக்கு பிரகாசத்தை, இருளடைந்த வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்க வந்த தெய்வம். ஆனால் அவரிடத்தில் இருள் இல்லை. ஆமென். இன்றைக்கு மக்களை இருளின் பாதையிலிருந்து பிரகாசத்துக்குள்ளா வழிநடத்த வருகிறவர்கள் இருள் பற்றி அவர்கள் இருளிலே போகிறார்கள், பாவத்திலே போய்விடுவார்கள். கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் குளத்திலேயோ ஆத்திலேயோ கடல்ல மூழ்கி சாகுறான்னா அவனை காப்பாற்ற போனோம்னா நீங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? நல்ல நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். நீச்சல் தெரிஞ்சாலும் போதாது, அவனை வெளியே கொண்டு வரக்கூடியதான பலம் உங்கள்கிட்ட இருக்கணும். இல்லைன்னா நீங்களும் சேர்ந்து மூழ்கிடுவீங்க. இப்ப அப்படிதான் நிறைய பேர் பிரகாசிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு மற்றவர்களை இருளிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டியவர்கள் அவங்களை தூக்க போனா இவங்க அவங்களோட சேர்ந்து இருளில் மாட்டிக்கிறாங்க. கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். கிருபையை கேட்க வேண்டும், கிருபையை கேட்க வேண்டும். ஆண்டவரத்திலே கேட்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிடுங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கப்பா, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க என்று, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அந்த உப்பில் இருந்து நாங்கள் பார்த்தோம். அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் அதற்கு காணப்பட்டது. அதற்கு ஒரு நிறம் இருந்தது, வெண்மையான ஒரு தூய்மை, பரிசுத்தம், சாரம் இருந்தது. ஆண்டவரே, அந்த சாரம் இருந்ததுனாலே மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கிறதா இருந்தது. மற்றவருடைய வாழ்க்கையில சுவை. அநேகர் வேதனையும் கஷ்டமும் துன்பமும் சலிப்பும் மனவேதனை இருந்தவர்களுக்கு சுவை கொடுக்கிற ரூபா இயேசு வந்தீங்க. நாங்களும் அப்படி இருக்க கிருபை தாரும். ஒரு எருவாக மற்றவர்களை வாழ வைக்க, மற்றவர்களை செழிப்படைய செய்ய ஒரு எருவாக இருக்க கிருபை, மற்றவர்களுக்கு மருந்தா இருக்க கிருபை தாரும். ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாரும்.
அநேக மக்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே அப்பா, வெளியே வர முடியாம இருக்கிறாங்களே, அவங்களை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் அப்பா. அந்த இருளிலே நாங்களும் போய் மாட்டி விடாதபடி நாங்கள் எப்படி ஆகிலும் அவர்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வருவதற்கு நாங்கள் வெளிச்சமாயிருக்க எங்களுக்கு கிருபை தார். அந்த வெளிச்சம் பிரகாசிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீ நடத்தும், கிரியை செய்யும். எங்களுடைய ரட்சிப்பு வீணாய் போகக்கூடாது. எங்களை நீர் மீட்டு போன காரியம் வீணாய் போகக்கூடாது. நாங்கள் விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வச்சிருக்க கூடாதப்பா. அது விளக்கு தண்டின் மேலே வைக்கப்பட்டு வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் வெளியில் இருக்கிற மக்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கிறதாய் காணப்பட உதவி செய்வீராக. அடியானுக்கு கிருபை தாரும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் அப்பா. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு இருளை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாகவோ துக்கத்தை உண்டு பண்ணுகிற பிள்ளைகளாகவோ இல்லாதபடி, நாங்களும் அந்த இருளில் அழிந்து போகாதபடி, நாங்கள் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வந்த பிள்ளைகள் ஆண்டவரே, மற்றவருடைய வாழ்க்கையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர கத்த கிருபை தாரும், பிரகாசிக்க கிருபை தாரும். அவருடைய வாழ்க்கையில் இருள் மாற நாங்கள் பூமிக்கு ஆண்டவரே ஒரு வெளிச்சமாயிருக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவே, நீங்க வெளிச்சமா வந்தீங்கப்பா. அநேக மக்களை இருளின் பாதையிலிருந்து மீட்டெடுத்தீங்க. பாவ வாழ்க்கையின் அக்கிரமத்திலிருந்து, நோயிலிருந்து, ஆண்டவரே கடனிலிருந்து, கஷ்டத்திலிருந்து எல்லாரையும் மீட்டெடுத்தீங்களப்பா. நாங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இந்த மீட்டெடுக்க உதவி செய்வீராக. நம்முடைய வரைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். துதிக்கான மகிமையாவது நீர் எடுத்துக்கொள்ளும். மேற்பேசும் ஜபிக்கிற அன்பிற்கின்ற பரலோக பிதாவே, ஆமென்.